ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் பையனோட பர்த்டேவை வந்து அன்றைக்கி கொண்டாடாமல் அதுக்கு முன்னாடி ப்ரீ பர்த்டே ஷூட் பண்ணுறோம். ஸோ சும்மா அது எப்படி இருக்குது, இதை எப்படி கோஆப்ரேட் பண்ணுறான் அப்படின்றதுக்காக நாங்கள் பார்த்தோம். பட் நல்லா வந்துச்சு. இது எங்கள் அக்கா பையன் தான் எனக்கு செலிப்ரேட் பண்ணான். ஸோ அவங்களாம் ஊருக்கு போகிறாங்க அப்படி சொல்லிவிட்டு அப்போ அந்த டைமில் அவன் இருக்க மாட்டான்னு சொல்லிவிட்டு அவன் தான் எனக்கு இந்த இதெல்லாமே பண்ணது. சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்த்தோம், நல்லா தான் வந்துச்சு. ஸோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்தாங்க. நாங்கள் ஜஸ்ட்டு சிம்பிளாக தான் பண்ணோம். பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி, அப்புறம் அக்கா பசங்க, சித்தி பொண்ணு எல்லாருமே வந்திருந்தாங்க. இதை பார்த்துட்டு இன்றைக்கி தான் பர்த்டே நினச்சி எல்லாருமே வந்து ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணாங்க. நான் அன்றைக்கி ஸ்டேட்டஸ் போட்டதும், ஆனால் அன்றைக்கி இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ எல்லாருமே வந்து இவன் என்ன சும்மா கலாக்கார, அன்றைக்கி கொண்டாடுறேன், இன்னைக்கு கொண்டாடுறேன், நாளைக்கு கொண்டாடுறேன், எப்போத்தாலும் கொண்டாடிக்கிட்டே இருக்காளே அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பட் நாங்கள் வந்து எங்களோட ஹாப்பினஸ்க்காக இன்றைக்கி கொண்டாடுறோம். ஒரு ப்ரீ பர்த்டே ஷூட், எல்லாம் ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட், ப்ரெக்னன்சிக்கு ப்ரீ மெட்டர்னிட்டி ஷூட் பண்ணுற மாதிரி நானும் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி அதுக்காக ட்ரெஸ் எடுத்தோம், பிளாக் தீம் வச்சோம், எல்லாருமே பிளாக்கில் போட வச்சு அன்றைக்கி ஒரே ஃபன்னாக போச்சு டேவே. அவனுக்கு ஃபஸ்ட் மந்த்லேருந்து 12 மந்த் வரைக்கும் நாங்கள் எப்படி ஃபோட்டோ ஷூட் பண்ணோம் அப்படின்றத ஃபோட்டோ ஷூட்டை எடுத்து ஃபோட்டோ ஷூட்டில் அது நம்ம நார்மலாக கேமராவில் எடுப்போம்ல, அது மாதிரி எடுத்து அந்த மந்த்துக்கு அந்தந்த பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு மந்த்து, செகண்ட் மந்த்து, தேர்ட் மந்த்து அப்படின்னு 1, 2, 3ன்னு போட்டு எடுப்போம்ல, அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் ஃபோட்டோஸ் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு வெட்டிட்டு அப்புறம் எல்லாருக்குமே 1 by 1 எல்லாருக்குமே கேக் கொடுக்க ஆரம்பித்தோம். அது வந்து நல்லா ஜாலியாக போச்சு. அவனும் கோஆப்ரேட் பண்ணான். பட் ஆனால் அவன் வந்து ரொம்ப நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அவன் வந்து அடங்க மாட்டான்னு நினச்சேன்.